நாடெங்கிலும் மது, சகிக்க முடியாத மது, திரவ போதை, திடப்போதை, கஞ்சா, அபின், கொக்கைன், இப்படி பல திடப்போதை, திரவ போதை, சாராயம், விஸ்கி, ரம்மு, பீரு, பிராண்டி என்று போதை அரசு விற்கிறது. அரசு அங்கீகரித்து விற்கிறது. கஞ்சா, கொக்கைன் இதெல்லாம் விற்பது அரசுக்கு தெரியாதா? இவர்களால் தடுக்க முடியாதா? நாடெங்கிலும் கொலை, கொள்ளை, 6 வயது குழந்தையும் வன்புணர்வு செய்து கொல்லப்படுகிறாள். 60 வயசு அம்மாவும் வன்புணர்வு செய்து கொல்லப்படுகிறாள். 17 வயசு பிள்ளை, படிக்க போகிற பிள்ளையும் வன்புணர்வு செய்து கொல்லப்படுகிறாள். வீட்டை விட்டு ஒருவன் வெளியே வர முடியுமா என்ற பாதுகாப்பற்ற சூழல். நடுச்சாலையில் வச்சு வெட்டி எறிகிறான். அப்போ எதை நோக்கி இந்த நாடு செல்கிறது? எப்படிப்பட்ட ஆட்சி முறையை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கார்? மதுவை வைத்துக்கொண்டு, அரசே மதுவை விற்றுக்கொண்டு பெண்களுக்கான பாதுகாப்பு என்பதும் சட்டம் ஒழுங்கும் என்பதும் வேடிக்கையானது. ஒரு வெட்டி பேச்சு. அது எப்படி காப்பாற்றுவீர்கள்? குற்றம் செய்கிற, குற்றச்செயலில் ஈடுபடுகிற 95 பேருக்கு மேலே நிறைந்த போதையில் இருக்கிறான். ஒன்று திடப்போதை அல்லது திரவ போதையில் தான் செய்கிறான். தன்னை மறந்த நிலையில் இவ்வளவு குற்றங்களையும் செய்கிறான். இந்த நாடே ஒரு குற்ற சமூகமாக மாறி நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதை எப்படி தடுப்பது? யார் தடுப்பது? இதையெல்லாம் பார்த்து சகித்து பொறுக்க முடியாமல் தான் உங்களிடமிருந்தே உங்களுக்காக கிளர்ந்து எழுந்து வந்தோம் என் உடன் பிறந்தார்களே, எப்படியாவது இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று.